என் அன்பு சொந்தங்களான பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லாரையும் பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். இங்கே ஒவ்வொரு இடத்துக்கும் நான் வர்றப்ப நான் எல்லாருக்கும் வணக்கத்தை சொல்லிக்கிறேன். ஒவ்வொரு இடத்துக்கு நான் வர்றப்பையும் எல்லாரும் அந்த கோயிலில் ஒவ்வொரு தடவையும் கோயிலில் இறங்கி போய் இது ஐயா கொடுத்தாங்க, இது ஐயா தான் இதுக்கு பணம் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ இன்னைக்கு பெரியவர் சொன்னார், 1,00,000 வாக்கு வித்தியாசத்தில் நிச்சயம் ஜெயிப்பாருன்னு. அந்த அம்மாவுக்கு நேராகவே சொன்னார், அவர் வாக்கு பழிக்கணும். அதுக்காக தான் உங்களெல்லாம் தேடி நான் வந்தேன். அதுக்கு பதில் அவரே சொல்லிட்டாரு. ஆமாம், உங்களெல்லாம் பார்க்க மறுபடியும் அவர் வருவார். இப்போ கூட்டணி கட்சிக்காக அவர் போய் பிரச்சாரத்துக்காக வெளியூர்லாம் போயிருக்காங்க. உங்களெல்லாம் பார்ப்பாங்க. அது வரைக்கும் என்ன உங்களெல்லாம் பார்க்கறதுக்காக வர சொல்லியிருந்தாங்க. அதான் வந்தேன். 14 வருஷம் கழிச்சு அவர் இங்கே வேட்பாளராக நிற்கிறாரு. அதெல்லாம் அவர் சொல்லதை நீங்கள்லாம் இப்போ தான் ஃபோன் இருக்குது, செல்ஃபோன் இருக்குது, எல்லாம் தெரியும். எதனால் 14 வருஷம் கழிச்சு நான் இங்கே வந்திருக்கேன் இப்போ அப்படின்னு சொன்னார். எதனால் 14 வருஷம் வர முடியலைங்கிறதையும் அவர் எடுத்து சொன்னார். எல்லா இடத்துலையும் சொன்னார். எல்லாம் சொன்னார். ஆனால் இன்னைக்கு நாங்களே தேடி வந்திருக்கோம் உங்களுடைய அன்பை பார்த்து நாங்கள் ரொம்ப பிரமிச்சு போயிட்டோம். நீங்கள்லாம் காமிக்கிற அன்பு பிரியம்லாம் நாங்கள் ரொம்ப ரொம்ப நாங்கள் அதாவது திக்குமுக்காடி இருக்கோம்னு சொல்லணும். அதான் உண்மை. இந்த பாசம், இந்த பிரியம், இந்த 14 வருஷம் இடைவெளியே இல்லாமல் என்னமோ அவர் உங்களோடே இருக்க மாதிரி நீங்கள் அவர் மேலே வச்சிருக்கிற பிரியத்தை பார்த்து ரொம்ப நன்றியை சொல்லிக்கிறேன். ஆமாம், நீங்கள் உங்கள் இதயத்தில் அவரை எங்கே உயர்த்தி வச்சுருக்கீங்கிறது என்னால் உணர முடியுது. அவரோட நான் ஒவ்வொரு பிரச்சாரத்துக்கும் போனேன். இப்போ இங்கே இந்த தேனி தொகுதியில் அப்போ மக்கள் உங்களை மாதிரி எல்லாரும் என்னென்ன சொன்னாங்கன்னா, அவங்க இதே மாதிரி தான், இதை நீங்கள் பண்ணி கட்டி கொடுத்தீங்க, இந்த வசதி செஞ்சு கொடுத்தீங்க, இனிமேல் நீங்கள் தான் வரணும், நீங்கள் வருவீங்களான்னு நாங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு அவர் சொல்லும் போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த பிரியம், இந்த பாசம், இந்த பந்தம்லாம் இந்த காலத்தில் உள்ளது கிடையாது. இது நம்மளுடைய பூர்வ ஜென்மத்தோட புண்ணியம் தான் எங்களோட சொந்தங்களை கொடுத்துருக்கு. அதனால ரொம்ப சந்தோஷம் உங்களெல்லாம் பார்த்தது. அவர் இந்த மாதிரி குக்கரில் நிற்கிறாரு. குக்கரில் நீங்கள் ஒரு ஓட்டை கூட வீணடிக்காமல், சிந்தாமல், சிதறாமல் அப்படியே குக்கரில் நீங்கள் போடணும். அது போடுறது உங்களுடைய அடிப்படை வசதிகள்லாம் பெருக்கிறதுக்கும் தேனி தொகுதியோடைய திட்டங்கள்லாம் நிறைய கொண்டு வர்றதுக்கும் உதவிகரமாக இருக்கும். ஒரு ஓட்டு முக்கியமாக இருக்கும். இங்கே வர முடியாத பெரியவங்கெல்லாம் இருப்பாங்க. இதுக்கு முன்னாடி அவர் நின்ன சின்னம் வேறையாக இருந்ததுனால இப்போ குக்கரில் நிற்கிறார். இதை நீங்கள் பெரியவங்களுக்கெல்லாம், வயது முதிர்ந்தவர்களுக்கெல்லாம் நீங்களே எடுத்து சொல்லி கண்டிப்பாக குக்கரில் போட சொல்லுவேன். ஒரு ஓட்டை கூட நீங்கள் விட்டுறக்கூடாது. அது உங்களுடைய நலனுக்கான ஓட்டு. குக்கரில் போடுற ஒரு ஓட்டும் உங்களுக்கான ஓட்டு. அது நீங்கள் எப்படி அவரை வச்சுருக்கீங்களோ அதே மாதிரி அவர் உங்ககிட்ட கடமைப்பட்டிருக்காரு. கண்டிப்பாக அவர் உங்களுக்கு எல்லாமே செய்வாருங்கிறத நான் இந்த தருணத்தில் சொல்லிக்கிறேன். ரொம்ப சந்தோஷம் உங்களெல்லாம் பார்த்தது. குக்கருடா டிடிவிடா ரொம்ப சந்தோஷம்.